Coolie is a brilliant movie. It's not just a Rajini movie. This is a movie for all Rajini fans. Thank you. Songs Fantastic. Background score வேற level. It's total adrenaline rush. ரொம்ப it's worth our time. எனக்கு BGM ரொம்ப பிடிச்சிருந்தது and கரெக்டா வச்சிருந்தாங்க பாட்டு எல்லாமே. ரொம்ப முக்கியமா இந்த வாவா பக்கம் வா அது நான் எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. So a mix of retro and contemporary was excellent. So அவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வயசே ஆகாது. So அது அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இட்ஸ் a celebration of all fans, ரஜினி ஃபேன்ஸ் ஓட செலிப்ரேஷன் தான் இது. So ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவர் கமல் ஃபேன்ன்றாரு, ஆனா ரஜினிக்கு இப்படி ஒரு படம் பண்ணிருக்காரு. That's the best part about லோகேஷ். வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம், அதுலயே தெரியல. எதுவுமே முக்கியம் இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் முக்கியம் இல்ல, லஞ்ச் முக்கியம் இல்ல, வந்திருக்கோம் because we want to celebrate ரஜினி சார். சோ இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தானா? டெஃபினட்டா பார்க்க முடியும். Though as Lokesh himself said, violence இருக்கு, ஆனா there was no compromise with violence. ஆனா நிச்சயமா ஃபேமிலியோட பார்க்க முடியும். வசூல் ரீதியா நல்ல சாதிக்க நினைக்கிறீங்க அந்த படம்? சாரி, வசூல் ரீதியா நல்ல சாதிக்க நினைக்கிறீங்க அந்த படம்? டெஃபினட்டா அவங்க அந்த பர்டன் எடுத்துக்கலனா கூட டெஃபினட்டா அந்த படம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஜாஸ்தி ஆகும், அவங்க ஆன்டிசிபேட் பண்ணதோட ஜாஸ்தி ஆகும். கிட்டத்தட்ட இந்த படம் அறிவிச்ச நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த காலத்தால இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதையோ நம்ம சாதிச்ச மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா 75 வயசுலயும் ஒருத்தர் நடிக்க முடியும் அப்படின்னா அது ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். படம் இப்பதான் பார்த்துட்டு வெளியில வரேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, பிளாக் பஸ்டர் ஹிட். ஏன்னா அத்தனை இடத்துல கூஸ் பம்ப்ஸ், ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. தலைவர் வர இடத்துல எல்லாம் கூஸ் பம்ப்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்டா போகுது படம். அதே மாதிரி நாகார்ஜுன ஆக்டிங் சூப்பரா இருக்கு, உபேந்திர ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி கடைசியில 10 நிமிஷம் அமீர் கான் வராரு, வேற லெவல்ல இருக்கு படம். எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க, படம் பக்கா மாஸ். இப்பதான் ஒரு நிம்மதியா இருக்கு, படம் திருப்தியா இருக்கு, படம் பார்த்தது திருப்தியா இருக்கு, சூப்பரா இருக்கு படம்.